அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாகுக. கடைசி தூதர் காரூணிய வல்லல் எம்பெருமானார் நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அயராது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுனுடைய முழு பயனையும் அடைய வேண்டும் என்பதற்காக பள்ளியில் விற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் மற்றும் உலகிலுள்ள முஸ்லிமான மூமினான ஆண்கள், பெண்கள் அனைத்து நபர்கள் மீதும் வல்லோனின் வற்றா கிருபை என்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் இறை நேசத்திற்கும் இறை பொருத்தத்திற்கும் உண்டான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுனுடைய கருணையினால் துல்ஹஜ் மாதத்தின் முதல் ஜும்ஆவில் வீற்றிருக்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாட்களிலே சிறந்த நாள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாள். அந்த நாளில் செய்யப்படக்கூடிய அமல்களை அல்லாஹ் நேசிப்பதை போன்று வேற எந்த நாட்களிலும் செய்யப்படுகின்ற அமலை அல்லாஹ் நேசிப்பதில்லை, விரும்புவதில்லை என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய அந்த முதல் 10ஆம் துல்ஹஜ்ஜனுடைய முதல் 10 நாம் வீற்றிருக்கின்றோம். வல்லோன் அல்லாஹ் அந்த நாட்களினுடைய பரக்கத்து கொண்டும் ஹக்கு கொண்டும் நம்முடைய பிழைகளை அல்லாஹ் மன்னிப்பானாக, நம்முடைய வாழ்வாதாரங்களை அல்லாஹ் உயர்த்துவானாக, இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அல்லாஹ் நிம்மதியை தருவானாக, சந்தோஷத்தை வழங்குவானாக. எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் சோதனைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நாம் ஈன்றெடுத்த குழந்தைகளையும் நம்முடைய பெற்றோர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய நாவுகளிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். சஞ்சலங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்துவதிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. காரணம், அல்லாஹு தஆலா அவனுக்கு செய்கின்ற குற்றங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அடியார்கள் செய்யப்படக்கூடிய அடியார்களுக்கு விளைவிக்கக்கூடிய தீங்கை அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம்மின் மூலியமாக அல்லாஹ் மற்றவர்களுக்கு பிரயோஜனத்தை தருவானாக, சிரமங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. யாரெல்லாம் என்னென்ன ஹலாலான ஹாஜாத்துகள் நடக்க வேண்டும் என்று உள்ளங்களிலே நாடி இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்வானாக. வியாபாரங்களிலே, தொழில்களிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய பிழைகளை மன்னித்து அவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழும் நசீபை நம் யாவருக்கும் தந்தரல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அரஃபாவுடைய நாள், அரஃபா மைதானம் என்று ஹஜ்ஜிலே ஒரு அமல் உண்டு. ஹாஜிகள் எல்லாம் அந்த அரஃபாவில் தங்குவார்கள். இது எங்கு உள்ளது? மக்காவிலிருந்து கிழக்கே 12 மைல் தொலைவில் அல்லது 22 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கே அமைந்திருக்கக்கூடிய ஒரு மைதானத்திற்கு பெயர்தான் அரஃபா மைதானம். இதற்கு ஏன் அரஃபா என்று பெயர் வந்தது? பல்வேறு காரணங்களை கூறுவார்கள். அதில் ஒன்று, சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவனத்தில் இருக்கின்ற பொழுது வலா தக்ரபு ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த கட்டளையை அவர்கள் மீறினார்கள். சுவனத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு புறத்திலும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வேறொரு புறத்திலும் அவர்கள் பூமியிலே இறக்கப்பட்டார்கள். பல ஆண்டுகளாக இருவரும் தேடி அலைந்தார்கள். தன்னுடைய இணையை, துணையை
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தேடிக்கொண்டே இருந்தார்கள். அந்த தேடலில் இருவரும் அந்த இடத்தில் அரஃபா என்று சொல்லப்படக்கூடிய இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் சந்தித்து கொண்டார்கள். சந்தித்த நாளும் அரஃபாவுடைய நாள்தான். ஆகவேதான் அரஃபா என்றால் அறிந்து கொள்ளுதல் என்று ஒரு அர்த்தம். அதே போன்று சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய கடமைகளை கற்றுத்தந்தார்கள். அப்படி எல்லா அமல்களையும் கற்றுக் கொடுத்து கடைசியாக அரஃபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த அமல்களை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வினவ, அரஃப்து, நான் கற்றுக்கொண்டேன், அறிந்து கொண்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதின் காரணமாக அந்த இடத்திற்கு அரஃபா என்று பெயர். அது மாத்திரமல்லாமல் ஹாஜிகள் எல்லாம் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். பல நாடுகள், கிட்டத்தட்ட 40-50 லட்சம் மக்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறார்கள். பல நாட்டவர்கள், பல இனத்தவர்கள், பல மொழிகளை பேசக்கூடிய அந்த மக்கள் ஒருவருக்கொருவர் தங்களை அறிமுகம் செய்யக்கூடிய இடம் அரஃபாவுடைய இடம். வேற எந்த இடத்திலும் அவர்கள் இதுபோன்று ஒருமித்த குழுவாக அவர்கள் இருக்க முடியாது. அரஃபாவுடைய அந்த நேரத்தில், அந்த நாளில் ஹாஜிகள் காலையிலிருந்து மாலை வரை அங்கு அந்த இடத்தில் அவர்கள் தங்கி இருப்பார்கள். அப்படி தங்கி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த ஹாஜிகள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்களிடம் அவர்கள் தங்களுடைய அறிமுகத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆகவேதான் அதற்கு அரஃபா என்று பெயர் வர காரணம் என்று பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்வார்கள். அரஃபா நாள் அல்லாஹ்விடத்திலாக சிறந்த நாள். அந்த நாளுக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை போதிப்பார்கள், பல விஷயங்களாக கூறுவார்கள். அரஃபாவுடைய அந்த நாளின் சிறப்பு, அந்த அரஃபாவினுடைய நாளின் கண்ணியம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு யூதர் கேட்பார், நீங்கள் குர்ஆனில் ஒரு வசனத்தை ஓதுகிறீர்கள், அதுபோன்று ஒரு வசனம் எங்களுக்கு இருந்ததென்றால் நாங்கள் ஈதாக பெருநாளாக நாங்கள் எடுத்திருப்போம் என்று பதிவு செய்வார்கள். அப்பொழுது அது எந்த வசனம் என்று கேட்பார்கள். அல்யோம அக்மல்து லக்கும் என்ற அந்த வசனத்தை ஓதக்கூடிய அந்த நேரத்தில் சையதினா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், அந்த வசனம் எங்களுக்கு தெரியும், அது எந்த நாளில் இறங்கியது, எந்த நேரத்தில் இறங்கியது என்று எங்களுக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனம் இறக்கப்பட்ட நாள் ஜும்மாவுடைய நாள், துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது அரஃபா மைதானத்தில் இறங்கிய நாள். அந்த நாள் எங்களுக்கு ஈதாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். அப்படிப்பட்ட அருமையான ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நாள். அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுவான், அல்யோம அக்மல்து லக்கும், இன்றைய நாள், அல்யோம இன்றைய நாள், அக்மல்து லக்கும் உங்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். உங்களுக்காக இந்த மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது, நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்துகளையும் என்னுடைய ரஹமத்துகளையும் உங்கள் மீது நான் பூரணமாக்கி விட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த மார்க்கத்தை, இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை நான் பொருந்திக் கொண்டேன், பொருந்திக் கொண்ட மார்க்கமா நான் ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். என்றால் இன்றைய நாள் இப்பேற்பட்ட ஒரு உயர்வான நாள், மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட நாள். இந்த நாள் மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட நாள். அல்லாஹ்வுடைய நிஅமத்து, அவனுடைய அருட்கொடை பூர்த்தியாக கொடுக்கப்பட்ட நாள். அல்லாஹுவால் இந்த தீன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இப்படி பல்வேறு சிறப்புகள் இந்த நாளுக்கு உண்டு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள்,
ஹாஜிகள் எல்லாம் காலையிலிருந்து மாலை வரை அந்த அரஃபா பெருவெளியில் மைதானத்தில் 40-50 லட்சம் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தங்குவது அர்கானும் மின் அர்கானில் ஹஜ்ஜு, ஹஜ்ஜினுடைய கடமைகளில் ஓர் கடமை. அல் ஹஜ்ஜு அரஃபா, அரஃபாவில் யார் கொஞ்ச நேரம் தங்கவில்லையோ அவருடைய ஹஜ்ஜு பரிபூர்ணமாகாது. ஹஜ்ஜு என்று சொன்னாலே அரஃபாவில் தங்குவதுதான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கைரு துஆஇ துஆஉ யௌம அரஃபா, அல்லாஹ்விடத்திலே துஆக்களிலே மிக சிறந்த துஆ, கைரு துஆ சிறந்த துஆ, துஆ யௌம அரஃபா, அரஃபா நாளில் கேட்கப்படக்கூடிய அந்த துஆ இருக்கிறதே அல்லாஹ்விடத்திலே சிறந்த துஆ. அன்றைய நாளில் கேட்கப்படக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரஃபாவுடைய நாளில் நானும் எனக்கு முன்னால் உள்ள எல்லா நபிமார்களுமே அதிகமாக கேட்ட ஒரு வார்த்தை, ஒரு கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லா லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒரு ரிவாயத்தில் யுஹ்யி வ யுமீத் என்றும் வருகிறது. 4ஆம் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, வஹதஹு, அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு இணையும் இல்லை துணையும் இல்லை, வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க், ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உண்டு, யுஹ்யி வ யுமீத் என்று வேறொரு ரிவாயத்திலே அவனே உயிர்ப்பிக்கிறான், அவனே மௌத்தாக்குகிறான், வஹுவ, அவன்தான் அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா வஸ்துக்களின் மீதும் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் அவனுக்கே உண்டு என்கின்ற இந்த கலிமாவை எல்லா நபிமார்களும் ஓதினார்கள். நானும் இந்த கலிமாவை ஓதுகிறேன். சஹாபாக்கள் எல்லாம் இந்த கலிமாவை ஓதுவார்கள். ஹாஜிகள் அனைவர்களும் இந்த கலிமாவை ஓதுவார்கள். காரணம், இந்த கலிமா வஹதானியத்தை, அல்லாஹ்வுடைய அந்த ஒருமைப்படுத்துதலை, ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைக்கக்கூடிய இந்த கலிமா அதிகமாக யார்கள் கூறுகிறார்களோ, ஒரு நாளைக்கு 100 முறை யார் கூறுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான். 100 நன்மைகளை அல்லாஹ் எழுதுகிறான், பாவங்களை அல்லாஹ் அளிக்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எல்லா நபிமார்களும் ஓதக்கூடிய இந்த கலிமா நானும் ஓதுகிறேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நரக விடுதலை இந்த நாளில் அதிகமாக அல்லாஹ் வழங்குகிறான். இன்றைய நாளில் அல்லாஹ் நரகவாதிகளை விடுதலை செய்வதை போன்று வேற எந்த நாட்களிலும் அல்லாஹ் விடுதலை செய்வது கிடையாது. அதிகமான மனிதர்களை, அதிகமான மக்களை அல்லாஹு தஆலா இந்த அரஃபாவுடைய நாளில் விடுதலை செய்கிறான். அதோடு அல்லாஹு தஆலா இன்றைய இந்த அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் இதா கான யௌம அரஃபா, அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் இன்னல்லாஹ் யன்ஸிலு இல ஸமாஇ துன்யா, அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகை தருகிறான். அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகை தந்து யுபாஹி பிஹுமுல் மலாயிகா, மலாயிகத்துமார்களிடத்தில் அல்லாஹ் பெருமைப்பட பேசுகிறான். இதோ பாருங்கள் என் அடியார்கள், என் மக்களை, என் அடிமைகளை பாருங்கள், எல்லோரும் எனக்காக வீற்றிருக்கிறார்கள், அல்லாஹுக்காக வீற்றிருக்கிறார்கள். ஒரே உடை, ஒரே தல்பியா, ஒரே பேச்சு, ஒரே துஆக்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை நபர்கள் கண்ணீரும் கவலையுமாக அவர்கள் அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அரஃபா ஹாஜிகளுக்கு தெரியும், அரஃபாவில் எத்தனை மக்கள் எவ்வளவு பெரிய வசதி படைத்தவராக இருந்தாலும் மேலே ஒரு துண்டையும் கீழாடையும் அணிந்து கொண்டு கூடாரத்திலோ அல்லது அந்த அரஃபா பெரும் மைதானத்திலே தலை பரட்டையாக ஒரு மாதிரி செஞ்சிருந்தாங்க இருந்தால் முடிய கலைந்திருப்பார்கள். தலை பரட்டை தலையாக, அடுத்த வேளை உண்ணுவதற்கு கூட உணவு இல்லாமல் எவ்வளவு பெரிய வசதி படைத்தவராக இருந்தாலும், சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த அரஃபா பெருவெளி மைதானத்தில் யாருக்காக அங்கே வீற்றிருக்கிறார்கள்? எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் அரஃபா வெளியில் ஏதாவது இபாதத் செய்வார்களா? இபாதத்து கிடையாது.
அரஃபாவுல இபாதத்து கிடையாது, தொழுகை கிடையாது. அவர்கள் கலிமாவை மாத்திரமே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். விரும்பினால் அவர்கள் கலிமாவை சொல்லுவார்கள், துஆக்களை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். யாருக்காக இதுவெல்லாம்? 40-50 லட்சம் மக்களும் ஒரே ஆடையில் ஒரே கலிமாவை மொழிந்த வண்ணம் இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் யுபாஹி பிஹுமுல் மலாயிகா, அந்த மலாயிக்கத்துகள் இடத்தில் அல்லாஹ் தஆலா என் அடியார்களை பற்றி பெருமைப்படை கூறுகிறான். இவர்கள் பார்கள் எனக்காக வீற்றிருக்கிறார்கள், எனக்காக ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். அது கஃபர்து லஹும், அவர்களுடைய பிழைகளை பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஹாஜிகள் அரஃபா மைதானத்தில் தங்கியிருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா பெருமைப்படை கூறுகிறான் என்றால் அரஃபாவுடைய நாள் எவ்வளவு சிறந்த நாள், உயர்ந்த நாள். லைலத்துல் கத்ர் இரவு எந்த நாள் என்று நமக்கு தெரியாது. பல அறிவிப்புகள் 27 என்று இருந்தாலும் அது மறைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் பெரும்பான்மையானவர்கள் கூறுவார்கள். ஆனால் அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் நரகவாதிகளை விடுதலை செய்யப்படக்கூடிய நாள், துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள். ரமலானை விட ஒரு சில அறிஞர் பெருமக்கள் கூறுவார்கள், ரமலானை விட துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாள் உயர்ந்தது என்று குறிப்பிடுவார்கள், சிறந்தது என்று குறிப்பிடுவார்கள். காரணம், எல்லா அமல்களும் அந்த நாட்களில் ஒன்றிணைந்திருக்கிறது. எல்லா அமல்களுமே துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 எல்லா அமல்களும் ஒன்று கூடி இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய கடமைகள் அனைத்தும் ஒன்று கூடி இருக்கிறது. கலிமாக்களை மொழிந்து கொண்டே இருப்பார்கள். தொழுகை 5 வக்து தொழுகையும் தொழுவார்கள். அரஃபாவுடைய நோன்பையும் நோற்பார்கள். ஹாஜிகள் அரஃபாவில் தங்கக்கூடியவர்கள் நோன்பு வைக்க மாட்டாங்க. அரஃபாவில் அங்க இருக்கிறார்களே ஹாஜிகள், அவர்களுக்கு நோன்பு கிடையாது. இங்கே யார்கள் எவர்கள் துல்ஹஜ் மாதத்தின் அரஃபாவுடைய அந்த நாளை நாம் ஒரு அறியாமல் இருந்து விடக்கூடாது, குழப்பமாகி விடக்கூடாது. அரஃபாவுடைய நாள் ஹாஜிகள் அங்கே தங்கிறார்கள், அந்த நாள் அல்ல, அவர்களுக்கு அது அரஃபாவுடைய நாள். இங்கு நமக்கு அரஃபாவுடைய நாள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தான் அரஃபாவுடைய நாள். அன்றுதான் அரஃபாவுடைய நோன்பை நாம் நோக்க வேண்டும். துல்ஹஜ் மாதத்தின் 9வது நாள் தான் அரஃபாவுடைய நாள். இதில் நம்ம குழப்பமாகி விடக்கூடாது. சிலர்கள் சனிக்கிழமை என்று கூறுவார்கள். பிறை எந்த தினத்திலிருந்து பார்க்கப்பட்டதோ அதிலிருந்து 9வது நாள் தான் அரஃபாவுடைய நாள். அந்த அடிப்படையில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு அரஃபாவுடைய நாள். துல்ஹஜ் மாதம் பிறை 9வது நாள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் நாம் நோன்பு நோக்க வேண்டும், சுன்னத்தான நோன்பு. இந்த நோன்பை பற்றி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ் 2 வருடத்தினுடைய பாவத்தை, சனத்தல்லதி கபுலா சனத்தல்லதி பாதா, முந்திய ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், பிறகு வரக்கூடிய ஒரு வருடத்தின் சிறிய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆக நோன்பு ஒன்று 2 வருடங்கள் புரியக்கூடிய குற்றங்களுக்கு பரிகாரம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே இந்த 10 நாளும் துல்ஹஜ் பிறை 1 நம்ம நோன்பு வைக்கலாம். ஆனால் அரஃபாவுடைய நோன்பு என்பது ஞாயிற்றுக்கிழமை தான். அன்றுதான் நம்ம அரஃபாவுடைய சுன்னத்தான நோன்பை நாம் வைக்க வேண்டும். ஷைத்தான் கதரும் நாள், ஷைத்தான் ஒப்பாரி வைக்கும் நாள், ஷைத்தான் சிறுமைப்படுத்தும் நாள் அரஃபா என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பல சூழ்ச்சிகள் செய்து இந்த அடியார்களை நான் என் வலையில் சிக்க வைத்தேன், பல தவறுகள் குற்றங்கள் அனைத்தையும் செய்ய வைத்தேன், பாவங்கள் பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் செய்ய வைத்தேன். ஆனால் கருணையுள்ள அந்த அல்லாஹ் இந்த ஒரு நாளில் இவர்கள் இங்கே தங்கி இவர்களுடைய இந்த அழுகையின் காரணமாக, இங்கே தங்கி இருந்ததன் காரணமாக, இந்த நாளினுடைய பரக்கத்து மகிமையின் காரணமாக அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டானே, கஃபர்து லகும், நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுகிறானே. அன்று பிறந்த பாலகனை போல் ஆகிவிட்டார்களே. இன்று ஷைத்தான் தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அழும் நாள் அரஃபாவுடைய நாள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படி என்றால் அரஃபாவுடைய நாள் எவ்வளவு உயர்ந்த நாள், அது ரமலானை விட சிறந்தது என்றும் அறிஞர் பெருமக்கள் சிலர்கள் எழுதுகிறார்கள். என்றால் இந்த அரஃபா நாளை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம தவற விட்டு விடக்கூடாது. நமக்கு கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடியது.
லைலத்துல் கத்ர் நமக்கு தெரியாது என்ற இரவு ஒற்றைப்படை இரவில் தேடிக்கொள்ளுங்கள். 21, 23, 25, 27, 29 ஆகிய ரமலானுடைய கடைசி ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். அரஃபாவுடைய நாள், துல்ஹஜ் பிற 9வது நாள் அரஃபாவுடைய நாள் நமக்கு கண்ணுக்கு முன்னால் இருக்கிறதே, அதை நம்ம மிஸ் பண்ணி விடக்கூடாது, அதை நாம் தவற விட்டு விடக்கூடாது. நம் வாழ்நாளில் அந்த நாளை மிக முக்கியமான நாளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்கிறான். கேட்கப்படக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். முஸ்தஜாபு துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள் என்றே பதிவு செய்வார்கள். ஆக அரஃபாவுடைய நாளில் எத்தனையோ கவலைகள் நமக்கு இருக்கலாம், எத்தனையோ நம்முடைய ஹாஜாத்துகள் நிறைவேற வேண்டும் என்று காலம் காலமாக நாம் எண்ணிக்கொண்டு இருப்போம். அப்படிப்பட்ட அனைத்து தேவைகளையும் அன்றைய நாளில் நாம் பட்டியலிட்டு அந்த நாள் முழுவதும் ஒரு நிமிடம் கூட நாம் வீணடிக்காமல் நம்முடைய சுய தேவைகள் போக, நம்முடைய வேலை நேரங்கள் போக, எஞ்சி இருக்கக்கூடிய ஓய்வு நேரங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு நாம் பயன்படுத்துகின்ற பொழுது ஷைத்தானே நம்மை பார்த்து பொறாமை கொள்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட அற்புதமான நாள் நம்மை நோக்கி வருகிறது. அன்றைய நாளை நாம் தவறவிட்டு விடக்கூடாது. துஆக்களை அதிகமாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஹைர் துஆ என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். துஆக்களிலே சிறந்த துஆ யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படக்கூடிய துஆ, அது சிறந்த துஆ என்று அருமை நாயகம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே அதிகம் அதிகம் நம்முடைய இபாதத்துகளில் துஆவையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அந்த நாளை நாம் தவற விடாமல் அல்லாஹு தஆலா இபாதத்தில் கழிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. குடும்பத்தார்களுக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. நம்முடைய வாழ்வை அல்லாஹ் நிம்மதியாக்கி தருவானாக, வெற்றியாக்கி தருவானாக. வியாபாரங்களிலே தொழில்களிலே அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வானாக. நீண்ட ஆயுளை கொடுத்து அதில் அவனை வணங்கும் பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நசீபாக்கி தருவானாக. ஆமீன். இரண்டாவதாக யௌமுன் நஹர், அரஃபா நாளுக்கு அடுத்த நாள் யௌமுன் நஹர். யௌமுன் நஹர் என்று சொன்னால் அறுக்கும் பலியிடப்படும் நாள். அன்றைய நாளில் அல்லாஹு தஆலாக்கு மிக விருப்பமான அமல் உல்ஹையா, குர்பானி கொடுப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக குர்பானி கொடுக்க வேண்டும். தனியாக ஒரு ஆடு அவர்கள் அல்லாஹுக்காக குர்பானி கொடுக்க வேண்டும். வசதி இல்லாதவர்கள் கூட்டு குர்பானி சேர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு மசாயில்கள், பல பாக்கியங்களை நமக்கு அறிமுகப்படுத்துவார்கள். அதில் நாளை மறுமை நாளில் சிராத்தை கடக்கக்கூடிய வாகனமாக நமக்கு இருக்கும். முடியை விட கூர்மையாக இருக்கக்கூடிய அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு நாம் கொடுக்கப்படக்கூடிய குர்பானி பிராணி அது வாகனமாக இருக்கும். அந்த வாகனத்தை நீங்கள் நல்ல கொளுத்ததாக நீங்கள் தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே திடகார்த்தமான நல்ல ஆடுகளை நாம் வசதி உள்ளவர்கள் ஹனஃபி மதுஹபின் அடிப்படையில் குர்பானி கொடுப்பது வாஜிபு. கண்டிப்பாக வசதி படைத்தவர், அதற்குண்டான தாக்கத்து உள்ளவர் நிச்சயமாக குர்பானி கொடுக்க வேண்டும். எதற்கோ நாம் செலவழிக்கிறோம். அல்லாஹுக்காக இந்த ஒரு குர்பானை கொடுக்கின்ற பொழுது கௌசுல் ஆலம் அவர்கள் கூறுவார்கள், குர்பானை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் கண்ணுக்கு தெரியாத முசீபத்துகளை அல்லாஹ் அகற்றுகிறான். எத்தனையோ முசீபத்துகள் உண்டு. வாகனத்தில் செல்லக்கூடிய நேரத்தில் திடீர்னு என்று ஏற்படக்கூடிய இழப்புகள், இப்படி கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பல முசீபத்துகளை, பல கஷ்டங்களை, சோதனைகளை, சிரமங்களை அல்லாஹு தஆலா இந்த குர்பானி கொடுப்பதன் மூலியமாக அழித்து விடுகிறான். நமக்கு வரக்கூடிய எத்தனையோ பல முசீபத்துகளை அல்லாஹ் அளிக்கிறான் என்றால் அப்ப குர்பானி எவ்வளவு பெரிய அமல் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சிரமம் இருக்கும் குர்பானி கொடுப்பதிலே. அதுவும் பெரும் நகரங்களிலெல்லாம் நம்ம ஆடை அறுத்தரலாம், அது உரிப்பதற்கு ஆள் வரமாட்டாங்க. உரித்தாலும் அதை ஏழை எளிய மக்களை கொண்டு சேர்ப்பதிலும் நமக்கு சிரமம் இருக்கும். இப்படி எத்தனையோ சிரமங்கள் இருக்கும். அன்றைய ஒரு நாள் அல்லாஹுக்காக பொருத்தப்பட்டு நாம் சரியான முறையில் முறையாக
அந்த குர்பானியினுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டோம் என்றால் அல்லாஹு தஆலா அபரிதமான நன்மைகளையும் நம்முடைய முசீபத்துகளையும் அல்லாஹு தஆலா அகற்றி தருகிறான். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் ஈத் பெருநாள் தொழுகை, ஈதுல் அல்ஹா பெருநாள் தொழுகை நம்முடைய பள்ளியில் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 17ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8:30 மணி அளவில் நம்முடைய பள்ளியில் நடைபெறும். அனைவர்களும் தவறாது கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.